Start, camera, action. ஏன் குருசாமி, உங்களுக்கு இந்த ஆன்மீக மார்க்கத்தில் வரணும்னு எப்படி யோசனை தோணுச்சு? எனக்கு அப்படி ஆன்மீகம் அப்படின்னு இருக்கா இல்லையான்னு நான் இன்னும் தேடிட்டு இருக்கிறேன். இப்போது நாடக கம்பெனியில் நான் 1934 சேர்ந்தேன். எப்படி சேர்ந்தேன்? எனக்கு பாட்டு பாட தெரியாது, நடிக்க தெரியாது, நிறையா சினிமா பார்த்ததில்லை, நிறையா நாடகம் பார்த்ததில்லை. இருந்தாலும் அங்கே சேர்ந்தேன். ஏன் சேர்ந்தேன் அப்படின்னு அப்புறம் நான் யோஜனை பண்ணி பார்த்தபோது தான் பக்தியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நாங்கள் ஊட்டியில் முனிசிபல் ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தபோது அது பக்கத்தில் இவங்க கம்பெனி வீடு. அப்போது 8 மணி 9 மணி சுமாருக்கு இந்த பையங்கள்லாம் குரங்கு தொப்பி வச்சுட்டு ஊட்டியாச்சே, குளிர் தேசமாச்சே, சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது என் மனசில் ஏதோ ஒரு விதமான ஒரு பக்தியாக, ஒரு இன்பமாக, ஒரு சுகமாக ஒன்றும் புரியல. அதனால் நான் கட்டாயமாக சேரணும். எனக்கு ரெக்கமெண்டேஷன் பலமான தியேட்டருக்காரனே எனக்கு ரெக்கமெண்டேஷன். அதனால் என்னை ஈஸியாக சேர்த்தாங்க. பையன் நல்லா இருப்பாங்கிறத தவிர வேறு எந்த தகுதி எனக்கு நாடக கம்பெனியில் சேர்றதுக்கு கிடையாது. இந்த பக்தி தான் என்னை இழுத்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை 1938 மதுரை தேவி பால வினோத சங்கீத சபா இங்கே மெட்ராஸில் இருக்கும்போது எங்களுக்கு சிகிச்சைக்காக பல டாக்டர்கள் வருவாங்க. அப்போ ராயப்பேட்டையை சேர்ந்த டாக்டர் மார்த்தாண்ட பிள்ளைங்கிறவர் வந்தார். ஒரு தடவை அவர் வரும்போது தாடி வச்சுருந்தார். என்ன சாமி, உடம்பு சரியில்லையான்னு டாக்டர்கிட்ட நான் கேட்குறேன். சும்மா தமாஷா இப்பவும் கேட்பேன். இல்லை அப்படி இல்லை, நான் சபரிமலைக்கு போகிறேன் அப்படின்னாரு. சபரிமலை எங்கே இருக்குது, என்ன சாமின்னு கேட்டபோது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவர் சொன்னார், ஏன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலாம் தெரியும்னு துரைசாமி சொன்னார். துரைசாமிங்கிற கேஷியர் கம்பெனியில். அவன் தெரியுங்கிற ஆசை உண்டு, எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, எனக்கு ஆர்வம் உண்டு, அதில் பைத்தியம், இது தெரியாது அப்படின்னு. அப்போ இவர் சொன்னார், இந்த இடத்துல இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் நினச்சேன் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு. அப்போ எனக்கு சம்பளம் 10 ரூபா. நான் வீட்டுக்கு பணம் அனுப்புவேனா இல்லை சபரிமலைக்கு போவேனா? போக முடியல. அப்புறம் 42 கம்பெனி ஆலப்பியில் நாடகம் நடத்தி, அது ஐயப்பன் நாடகம். அந்த நாடகத்தை பார்த்தாலே போதும், சபரிமலைக்கே போக வேண்டியது, அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் நாடகம். அங்கேருந்து நாங்கள் போனோம். அப்படின்னாக்கா இப்போத்து நிலைமைக்கும் அப்போத்து நிலைமைக்கும் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அப்போது காஞ்சனப்பள்ளிங்கிறதுக்கு மேலேயே காடு தான். நம்ம நடந்துட்டு இருக்கும்போதே பலவிதமான மிருகங்களுக்கு குறுக்கு இருக்க போகும், அது நம்மளை இடிக்காமல் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு காடு இருந்தது. முத நாள் அதான் நாங்கள் ஆலப்பியிலேருந்து போகும்போது இப்போது ரோட்டில் போகலாம். அப்போ வேம்பநாட்டு காயல் குறுக்க 1.5 மணி நேரம் ஆகும் போட்டில் போய் கோட்டயத்துக்கு போய் சேர்றதுக்கு. இப்போ அதெல்லாம் சமம் பண்ணி ஒரு பெரிய வயல்வெளி ஆக்கியிருக்காங்க, குட்டநாடுன்னு அதுக்கு பேர். கோட்டயத்திலிருந்து நாங்கள் காஞ்சிரப்பள்ளி போனோம். காஞ்சிரப்பள்ளியிலிருந்து பலவிதமான சின்ன சின்ன இதெல்லாம் இருந்ததுனால பஸ்ஸு மாறி மாறி ஏறி எரிமேலிக்கு இந்த பக்கம் 2-3 மைல் இந்த பக்கமே நிறுத்த வேண்டியதாக போச்சு. ஏன்னா அங்கே பெரிய ஒரு நதி போகுது. அப்புறம் அங்கேருந்தே நடந்து எரிமேலிக்கு போய் அன்னைக்கு கேம்ப் அங்கே போட்டோம். அதுக்கு அடுத்த நாளைக்கு அழுதா நதியில் போட்டோம். அதுக்கு அடுத்த நாளைக்கு கரிவலந்தோடு, அதுக்கு அடுத்த நாளைக்கு பம்பாவில் 2 நாள். அவ்வளவு சுகமாக இருக்கும். அதாவது காலையில் கம்பளி அப்படி புடியலாம், அந்த அளவுக்கு பனி. இப்போ ஏது பனி, மரங்களை நிறைய வெட்டி விட்டாங்க, பக்தர்களுக்கு ஜாஸ்தியாக போச்சு. அவங்க மூச்சே ஒரு பெரிய எரிமலை பக்கத்தில் இருக்கிற மாதிரி சூடாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது பெரிய பாதையா இல்லை சின்ன பாதையா? சின்ன பாதை அதுதானே. இங்கேருந்து சொல்ல எரிமேலின்னெல்லாம் சொல்லுவோம். எரிமேலி அழுதா நதின்னெல்லாம் வரும்போது பெரிய பாதை தானே. ஓ, அப்போ சின்ன பாதையே கிடையாது. 1937 மகாராஜா போகிறதுக்காக வேண்டி வண்டி பெரியார்லேருந்து
அங்கே திவானாக இருந்த சிபி ராமசாமியார் அவர்கள் ஒரு புல்மேட்டு வழியாக ஒரு வழி ஏற்பாடு பண்ணார் மகாராஜா போகிறதுக்காக. இந்த தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு அது ரொம்ப பக்க வழி. அதாவது கம்பம் வந்து திண்டுக்கல் மாதிரி இடத்துலேருந்து மதுரை மாதிரி இடத்துலேருந்து போகிறவங்களுக்கு அது வழி. அப்போது வந்து இந்த பாதை தான் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. வணக்கம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதனீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம்